அதாவது அதிமுகவுக்கு தான் வந்து அந்த இது இருக்குன்னு சொல்ல முடியாது. பிஜேபி தான் டெஸ்பரேட்டா இருந்துச்சு. அவங்க தான் எப்படியாவது அதிமுகவை கூட்டணியில் சேர்த்துக்கணும்னு இருக்காங்க. அமித்ஷா அவர்களுக்கு எதிராகவே வந்து அவர் சொன்னதெல்லாம் இணங்கல. திரு எடப்பாடி பழனிசாமி 2021 சரி இப்பொழுதும் சரி கட்சியில சேர்ப்பதோ இது எல்லாத்தையுமே மறுதளிச்சுட்டு தான் இருக்காரு. அவர் உறுதியா தான் இருக்காரு அப்படின்ற விஷயத்தை தான் சொல்றாரு. கூட்டணி யார் தான் வைக்கல? முன்பு வந்து அதிமுகவை வேற கட்சிகள் வைக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது கூட்டணி இதற்கு முன்பு திமுக வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் பிளான் பண்ணி அவங்க ஒரு 3 கண்டிஷனை இம்போஸ் பண்ணி அந்த கண்டிஷனில் வந்து அந்த கூட்டணியில் இருந்த வரைக்கும் பாஜக அதை பற்றி வாய் கூட திறக்கவில்லை. இது போல ஏதாவது வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்கு மாறா என்னன்னா எப்பவுமே ஒரு கட்சியுடைய வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஐடியாலஜி, ஒரு ஆங்கிள் ஐடியாலஜி, இன்னொன்று லீடர். அந்த ஐடியாலஜியும் லீடரையும் வந்து தாங்கி பிடிக்கிறது கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னொரு ஆங்கிள். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த பார்ட்டி வந்து அதிகாரத்தை நோக்கி நகர முடியும். ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படிப்பட்ட ஒரு அதிமுக ஒப்படைக்கப்பட்டது? அவர்கிட்ட எப்படி கொடுத்தாங்க? 40% வாக்கு வங்கி, 39 எம்பிக்களோடு கொடுத்தாங்க. கிட்ட இந்தியாவிலே 3வது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் ஒருங்கிணைந்த அதிமுக இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்கப்பட்ட ஏடிஎம்கே இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குது? யாரால அந்த நிலைமைக்கு மாற்றப்பட்டது? இப்போ உள்வாடகைக்கு வந்து அதிமுக விடப்பட்டிருக்குதுன்னா உள்வாடகைன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய கட்சிக்குள்ள வேற யாரோ டாமினன்ஸ் பண்றாங்க வந்து. அப்ப அவங்க பண்றவங்க யாரு? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தன் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ இல்லை ஒரு மாவட்ட செயலாளரோ எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட பார்த்து சிரிச்சாலே கை குலுக்கினாலே அவங்கள கட்சியிலிருந்து தூக்கிடுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியை எதிர்த்து 11 எம்எல்ஏ வந்து எதிர்த்து வாக்களிச்சாங்க. அவங்க மேலே வந்து எடப்பாடி பழனிசாமியால் நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியல? அப்போ அந்த 11 பேர் இருந்தது ரொம்ப ஒரு மெஜாரிட்டி ஃபோர்ஸா? அவங்க ஒரு பெரிய வந்து ஒரு ஓட் பேங்க் உள்ளடக்குவாங்களா? அப்படி கிடையாது. அந்த 11 பேருக்கு பின்னால யார் இருந்தாங்களோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே வந்து குத்தகை விடப்பட்டிருக்குதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ எப்படி சொல்றோம் அப்படின்னா இவர்கிட்ட கொடுத்தப்பட்ட பார்ட்டியும் இவர் காப்பாத்தல, இவருக்கு கொடுத்த ஆட்சியும் இவர் வந்து சரியா வந்து வழி நடத்தல. அது எதுக்கு எப்படி சொல்றேன்னா அதிமுகன்றது வந்து ஒரு திராவிட கட்சி தான். அப்படி இருக்கும்பொழுது கூட அண்ணா பேர்ல கட்சி நடத்தவங்க டெல்லியில வந்து டெல்லியுடைய யூனியன் டெரிட்டரியுடைய அந்த மாநிலத்துடைய வந்து அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு மசோதாவுக்கு இவங்க கிட்ட கேட்காம இவங்க போயிட்டு ஒப்புதல் கொடுத்தாங்க. முத்தலாக் வந்து முத்தலாக் சட்டத்துக்கு இவங்க போயிட்டு வந்து கன்சர்ன் கொடுத்தாங்க. அதுபோல வந்து வேளாண் திருத்த சட்டமா இருக்கட்டும், ஆர்டிகல் வந்து 370 இருக்கட்டும், இது போல எல்லா விஷயத்துக்குமே வாலண்டரினஸா இவங்க போயிட்டு வந்து பிஜேபிக்கு வந்து ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. அப்போ இல்ல அதுக்கு காரணம் சொன்னாங்களே, எங்களுக்கு கூட்டணி நிர்பந்தம் இருந்துச்சு, அதனால ஒரு கூட்டணி கட்சியா அவர்களை ஆதரிக்க வேண்டிய தேவை இந்த நிர்பந்தத்தால தான் ஆதரிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கோர் ஐடியாலஜி இருக்கும். அதை வந்து எந்த கட்சி காம்ப்ரமைஸ் பண்ணுதோ அந்த கட்சி வந்து சர்வைவ் ஆகாது. அப்போ அதிமுகவுடைய வந்து அந்த கோர் ஐடியாலஜின்றது எதுன்னா அந்த அம்மையார் இருக்கும்போது மோடியா லேடியான்னு கேட்டவங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா வந்து ராஜேந்திர பாலாஜியா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அவரு எங்களுக்கு வந்து அண்ணா தான் டேடின்னு சொல்லியிருக்கணும், இல்லை பெரியார் தான் எங்களுக்கு டேடின்னு சொல்லியிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் எடப்பாடியாச்சும் எங்களுக்கு டேடின்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொன்னார்? அதுக்கு பதிலாக மோடி தான் எங்களுடைய டேடின்னு சொன்னாரா இல்லையா? அவர் மேலேயே அவங்க நடவடிக்கை எடுக்கல. இப்போ ஒரு கட்சி ஒரு கட்டமைப்போடு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதிமுக அப்படி கட்டுப்பட்டு இருக்கிறாங்களா? 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து எடப்பாடிக்கே தெரியாமல் போயிட்டு டெல்லியில் போயிட்டு முகாமிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய பவர் சென்டரை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறாங்கன்றது தானே இவருடைய அந்த லீடர்ஷிப்பை வீக் பண்ணுது. ஒரு தற்கூரிய நான் முதலமைச்சராக்கிறதுக்கு நான் பிரச்சாரம் செய்யணுமான்னு கேட்ட அண்ணாமலையை வந்து அண்ணாமலையை வந்து ஒரு எம்எல்ஏ வாக்குறதுக்கு தான் இப்போ வந்து எடப்பாடி வேலை செய்ய போறாரா? இப்போ இதுதான் இவங்களுடைய வீக்னஸை காட்டுது. இவங்க வந்து இப்போ டைம் டு லீட் அப்படின்னு டைட்டில் வச்சதுக்கே விஜய் அவர்களை வந்து எப்படி வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ட்ரீட் பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஆதவர்ஜுனா வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் திமுகவே எதிர்க்கிறீங்களே, ஏன் நீங்கள் வந்து அதிமுகவை எதிர்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அதிமுக கட்சியில் வந்து தொண்டர்களே கிடையாது, எல்லாரும் வந்து தாவேகளை சேர்ந்துட்டாங்கன்னாரு. சொன்னாரா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஆதவர்ஜுனா அப்படி சொல்றாரு. இந்த சைடுல சிமிலரா ஒரு அதிமுக கட்சியில இருங்க அப்படி பேச சொல்லி வளர்த்து விட்டதே விசிகா தான். நான் சொன்ன நீங்க ஒத்துக்குறீங்களா? என்ன சொல்றீங்க புரியல எனக்கு. அந்த ஆதவர்ஜுனாவை ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டாரு, அப்ப வந்து அத சொல்லி கொடுத்தது விசிகா தானா? அவரை ஏன் கட்சி விட்டு தூக்குனீங்க? ஆதவர்ஜுனா விசிகாக்கு வரது அவரை ஏன் கட்சி விட்டு தூக்குனீங்க? ஆதவர்ஜுனா என்னமோ விசிகாவுடைய பட்டறையில வந்து ட்ரைனிங் எடுத்த வந்து ஸ்டூடண்ட் மாதிரி பேசுறீங்களா? அதற்கு முன்னாடி ஏன் திமுக ல இருந்து வந்தவரா? இல்லங்க, நான் கேக்குற கேள்வி என்னன்னா, நான் கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். அவர் சொல்றாரு அதிமுகவுடைய தொண்டர்கள்லாம் தாவேக்காக்கு வந்துட்டாங்க, அதனால நாங்கள் அவங்களை விமர்சிக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றாரு.
நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க கட்சிக்காரங்க கையிலேயே வந்து தாவேக்காவுடைய கொடியை கொடுத்து கூட்டணிக்கு வந்து நீங்க வந்து கிரீன் சிக்னல் கொடுக்குறீங்க. சோ இது எதை காட்டுதுன்னா நீங்க ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்ல, ஐடியாலஜிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்றத வந்து வெளிப்படுத்துதுங்க. இது நீங்க தானே பிரைமரி ஃபோர்ஸ். இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நீங்க தான் செகண்ட் பிரைமரி ஃபோர்ஸ்ன்றத சொல்லி அது உண்மையா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க உங்களை நோக்கி வந்தாங்களா? 234 தொகுதியிலும் என்னுடைய முகம் தான் அப்படின்றாரு விஜய். இப்போ நீங்க எத்தனை முகத்தை வந்து எத்தனை சீட் வந்து விஜய்க்கு கொடுக்க போறீங்க? அப்போ இது வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய வீக்னஸை காட்டுது. அவங்களா வழியை போயிட்டு வந்து தாவேக்காவை கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க. அது கூட எந்த சூழ்நிலையில் கூப்பிடுறாங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துருக்காங்க. இது வந்து ஒரு துயரமான ஒரு இன்சிடென்ட். இந்த சுச்சுவேஷன்ல ஒரு ஆளுமை மிக்க லீடர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்கன்னா, பாருங்க தமிழ்நாடு பைபோல் பாலிடிக்ஸ் தான், இங்க திமுக வெர்சஸ் அதிமுக தான். அதிமுக வந்து இந்த நாங்க எத்தனையோ இடத்துல பெரிய கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம், இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா பாருங்க, உங்ககிட்ட சரியான கட்டமைப்பு கிடையாது. இப்ப நம்பர் 2 டார்கெட் பண்ணக்கூடிய தாவேக்காவை இதை நீங்க பொலிட்டிக்கலா வந்து பிளேம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா கூட நீங்க எடுத்துக்கல. அதுக்கு மாறா என்ன பண்றீங்கன்னா, இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு கூட்டணி வைக்க முடியுமா, எப்படியாச்சும் வந்து திமுகவை வீழ்த்த முடியுமான்னு நினைக்கிறீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.